கொடுத்து மானத்தை காப்பாற்றியவன் கிருஷ்ண பகவான். அப்ப அந்த ஒரு ஒப்பற்ற ஒரு வேலையை இந்த விசைத்தறி தொழிலாளர்கள் நீங்க செய்யுது. அப்ப அந்த ஒரு இறைவனுக்கு நிகரான ஒரு பொருளை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் இறைவனுக்கு நிகரானவர்கள், அது எந்த பொருளாக இருக்கட்டும். அப்ப அந்த மாதிரியான ஒரு தொழில் இந்த தறி தொழில், இந்த நெசவு தொழில். இந்த நெசவு தொழில் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகளாக தொடர்ச்சியா நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு இல்லையா? 40-50 ஆண்டா தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இதுல மிகவும் பிரசித்தி பெற்ற இடம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டத்துல ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா தாரமங்கலம், இளம்பிள்ளை, இப்படிதான் இல்லையா? இப்ப ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் ஏரியாவில் முழுமையா இந்த சீலை உற்பத்தி அதிகமாகும். சீலை உற்பத்தி இங்கதான் அதிகமா ஆகும். இங்க இருந்து தான் வெளி மாநிலங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. எல்லா மாநிலங்களுக்கும் நாம் இங்க உற்பத்தி பண்ணக்கூடிய சேலைகள் எல்லா மாநிலங்களுக்கும் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்ல கரண்ட் ஃப்ரீயா கொடுத்தாங்க இல்லையா? தறிக்கு எல்லாம் கரண்ட் ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஃப்ரீயா கொடுக்காததுக்கு முன்ன ஒரு 250 ரூபா ஒரு சேலைக்கு இருந்துச்சு. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோங்க, ஒரு 250 ரூபா இருந்துச்சு. ஃப்ரீயா கரண்ட் கொடுத்து இன்னைக்கு ஒரு 5-6 வருஷம் 10 வருஷம் கூட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கும் அந்த 250க்கே தான் சேலையை ஓட்டி கொடுக்க வேண்டிய கூலி இருக்கு இல்லையா? இன்னைக்கு அதான நிலைமை. அந்த ஃப்ரீயா கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு 5 வருஷம் 10 வருஷத்துடைய இன்னைக்கு வளர்ச்சி. உதாரணத்துக்கு அன்னைக்கு ஒரு ஆளுடைய உடல் உழைப்புக்கான தினக்கூலி 300 ரூபாயா இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு ஆளுடைய உடல் உழைப்புக்கு 1000 ரூபாய் கூலி இருக்கு. ஆனா இன்னைக்கு தறி ஓட்டிக்கிட்டு இருந்தவங்க 10 வருஷத்துக்கு முன்ன என்ன கூலி வாங்கினாங்களோ அதை தான் இன்னைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் சரி, அதைத்தான் நாம இது ஒரு நேர சூழ்நிலையோ கால சூழ்நிலையோ அப்படின்னு நாம எதிர்பார்த்து அதையும் சகிச்சுக்கிட்டு நாம தறி ஓட்டிக்கிட்டு இருந்தா, இப்ப இன்னைக்கு ரீசனா இன்னைக்கு ஒரு 7-8 மாசம் 1 வருஷத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் தறி ஓட்டின சாமி, எனக்கு தறி ஓட்டுறதுக்கு நான் ஒரு தறி வச்சிருக்கிறேன்னா எனக்கு 10 சீலைக்கு மேல கோன் கிடையாது அப்படித்தானே சொல்றாங்க. ஒரு 10 சீலைக்கு மேல உனக்கு கிடையாதுன்றாங்க. சரி, 10 சீலைக்கு மேல கிடையாது அப்படின்னா அவன் உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் லோன் போட்டிருக்கான். அந்த தறியை நம்பி தான் கடன் வாங்குறோம், லோன் வாங்குறோம், ஏதோ ஒரு விஷயத்த வச்சிருக்கோம். இப்ப வெறும் அவன் வயிற்று பொழப்புக்கே அவன் கொடுக்கிற சீலையோடைய கூலி இன்னைக்கு அந்த 10 சீலை ஓட்டிட்டு போய் கொடுத்தாலும் முறையா கூலி வரல. அப்ப அவனுடைய வாழ்வாதாரம் என்ன? இப்ப இன்னைக்கு லட்சக்கணக்கான விசைத்தறி தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் என்ன? சரி, நான் கொஞ்சம் வசதியா இருக்கிறேன்பா, நான் ஒரு 10 தறிக்கு கோன் கொடுத்துட்டு இருந்தேன், ஒரு பாவு கொடுத்துட்டு இருந்தேன், நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்றவங்க ஒரு 10-20 பேர் இருக்கலாம். ஒரு வட்டத்துக்கு ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கலாம். அவங்களும் எவ்வளவு நாளைக்கு சம்பா கட்ட முடியும்? இப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்றாங்கன்னா, சீலை வியாபாரம் இல்லை. இப்போ உங்களுக்கு முதலாளி சொல்றது என்ன? சீலை வியாபாரம். எப்படி வியாபாரம் இல்லாத போகும்? 50 ஆண்டு காலமாக ஆகிட்டு இருந்த துணி வியாபாரம் இந்த 1 வருஷத்துல எப்படி வியாபாரம் இல்லாத போயிருக்கும்? அன்னைக்கு 300 ரூபாய்க்கு வித்த சீலை நீ 900 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இல்ல, வியாபாரம் இல்லைங்கிறாங்க. கூலி அதே தான். வியாபாரம் இல்லைன்னா எந்த வகையில் வியாபாரம் இல்லை. இப்ப நாம அந்த இடத்துக்கு தான் நம்ம வர்றோம். என்ன யோசிக்கிறோம்னா, இது முதலாளிகளால் வேண்டுமென்றே உருவாக்கி இருக்கக்கூடிய பிரச்சனையா? இங்க இருக்கக்கூடிய விசைத்தறியுடைய அந்த பெரும் முதலாளிகளால் இது ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்களா? இல்ல இது சூரத் சேலையுடைய வருகைங்கிறாங்க. அப்ப சூரத் சேலை வருகைன்னா அதனுடைய தரம் தெரியணும். அந்த தரத்தை வெளிப்படுத்தக்கூடிய வேலையை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய முதலாளிகள் செஞ்சிருக்கணும். நாம போய் அவங்க கிட்ட எனக்கு கோன் கொடுப்பா பாவு கொடுப்பான்னு வாங்கிட்டு வரோம்ல, அந்த முதலாளி செஞ்சிருக்கணும். இல்ல அதை இந்த வரத்தை தடுக்கிறதுக்கான வேலையை அவங்க செய்யணும். ஏன்னா உங்ககிட்ட 15 வருஷமா தொழில் பண்ணவன் இருக்கான், உங்ககிட்ட 15 வருஷமா கூலிக்கு வேலை செஞ்சவன் இருக்கான். இவன் வேலை பாதிக்குதுன்னு தெரிஞ்சும் அந்த துணி எடுத்து அந்த சேலையை வாங்கி நீ வியாபாரம் பண்றன்னா அப்ப இது யாருடைய குத்தம்? நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப இந்த தவறு எங்க நடக்குது? இப்ப இந்த தவறை நாம ஆலோசிக்கிறதுக்கு தான் இந்த கூட்டம் வச்சிருக்கோம். அப்ப இந்த மாதிரியாக இந்த தொழிலை
ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய தொழிலை முடக்கக்கூடிய அல்லது இதை அழிக்கக்கூடிய வேலையாக கூட இதை நாம பார்க்கிறோம். கண்டிப்பா அழியும். அதுக்கான முயற்சி தான் இது நான் நினைக்கிறேன். வேறு வகையான ரகங்களை கொண்டுகிட்டு வந்து முழுசா எப்பயுமே எல்லா விஷயங்களும் இப்படிதான் நடக்கும். வேற எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா கொண்டு வந்து புகுத்தி அப்படியே நம்மளுடைய பாரம்பரிய பூர்வீகமான தொழிலை அழிப்பதற்கான வேலை நடக்கும் இல்லையா? எப்படி மண்பாண்டம் இருந்துச்சு அதை அப்படியே மெதுவா நவுத்துறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஈய பாத்திரம் வந்துச்சு, ஈய பாத்திரத்துல சாப்பிடக்கூடாதுன்னு நவுத்தலாம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணா சில்வரை கொண்டு வந்தா. இது கூட உனக்கு தூக்குறது கைட்டு முன்னாடி வெறும் லப்பர் குடத்தை கொண்டு வந்து கையில கொடுத்துருக்கான் இல்லையா? இன்னைக்கு என்ன சொல்றான், நீ சில்வர் போனிலையோ லப்பர் குடத்திலயோ நீ தண்ணி போட்டு வச்சு குடிச்சா சாப்பிட்டா உனக்கு வியாதி வந்துருங்கிறான். ஏன்டா நான் அன்னைக்கு நான் மண்பானையில சோர்த்துன்னு அப்படியே விட்டுருக்கலாமா? இப்படி ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு கலாச்சாரங்களையும் நம்மளுடைய பண்பாடுகளையும் கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத சில சதித்திட்டங்கள் நடக்கும். இன்னைக்கு நாம விழிக்கல அப்படின்னா பல லட்சக்கணக்கான விசைத்தறி தொழிலாளர்களுடைய தொழில் ஆதாரம் கண்டிப்பாக பாதிக்கும். இன்னைக்கு நீங்க விழிச்சிக்கல அப்படின்னா இன்னைக்கு ஏதோ வருதுடா, எனக்கு 4 சீலைக்கு வருது, எனக்கு சோத்துக்கு போதும், இந்த எண்ணத்தோட நீங்க காலத்தை நகர்த்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உறுதியா இன்னும் 2 வருஷம் 3 வருஷத்துல உங்களுடைய